137.5 டிகிரி அப்படிங்கிறது தங்கக்கோண மதிப்பு. ஸோ, இதனுடைய அடிப்படையில தான் இலைகள் வந்து மரங்கள்ல அடுத்தடுத்து அமையுது. ஏன் அப்படி அமையுது அப்படின்னா, சூரிய ஒளி, தண்ணி இதெல்லாம் வந்து அதுக்கு சீரா கிடைக்கணும் அப்படின்னா, இந்த தங்கக்கோண மதிப்பினுடைய அடிப்படையில அமையுது அப்படின்னு உங்களுடைய இயற்கையியல் கணிதம் நூலில எழுதியிருக்கிறீங்க. ஆமா. ஆம், இயற்கையினுடைய முறைமையின்படி, இந்த முறைமையின்படி எல்லாமே தழைக்கணும், எல்லா இலைக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா, அதுக்கு பகிர்ந்தளிக்கப்படணும் அப்படின்னா, இப்படி ஒரு முறைமை அது ஃபாலோ ஆமா. இப்போ பண்ணுது. நம்ம இந்த சமூக பார்வையில சமத்துவத்த பத்தி பேசுறோம் இல்லையா? அப்போ பிளான்ட்ஸ்ல இதான் சமத்துவம். ம். அதுதான் தங்க கோணம் ஆக்சுவலா. ஓகே. ஸோ, எனக்கு இதுல அ சமூக பார்வையிலேருந்து தான் நான் உங்ககிட்ட இத கேட்கிறேன். நீங்க மேத்தமேட்டிஷியன், ம். அ ஒரு கணிதவியல் அறிஞர் அப்படிங்கிறதுல. ஸோ, இயற்கை முறைமையில இப்படி ஒரு விதி அது ஃபாலோ பண்ணுது. எல்லா கரெக்ட். இலைக்கும் ஆமா, எப்படி ஆமா. போய் சேருது. பெரும்பாலும் அப்படிதான். ஆ. ஆனா, இப்ப மனிதர்கள்ல என்ன சொல்றாங்க, தேவையானதெல்லாம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு இயற்கையில இருக்கிறப்போ, மனிதர்கள்ல வந்து பெரும்பான்மையான ஒரு கருத்து என்ன இருக்கு அப்படின்னா, எல்லாருக்கும் தேவையானது கிடைச்சிட்டு அப்படின்னா, தழைத்து வளர்வதற்கு பதில் சோம்பேறி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது வந்து இயற்கை விதிக்கு முரணானதா? இல்ல இது கண்டிப்பா அப்படி முடியாது. இப்போ நீங்க தேவையானது கிடைக்கிறதுக்கு எப்படி கிடைக்கும்? கஷ்டப்படுறீங்க. ம். ஆனா, அந்த கஷ்டப்பட்டு தேவையானது பெற்ற பிறகு, ம். நீங்க உழைக்காம இருந்துட்டா தேவை போயிடும். நீங்க சஸ்டெயின் பண்ணணும். அத தக்க வச்சுக்கணும். ஓகே. எப்பவுமே ஸ்போர்ட்ஸ்ல கூட பார்த்தீங்கன்னா, ஒரு கருத்து பொதுவா என்ன ஆகும்னா, இட் இஸ் ஈஸி டூ பிகம் நம்பர் 1 ராதர் தென் சஸ்டெய்னிங் அட் நம்பர் 1. ஓகே. நீங்க நம்பர் 1 ஆறது மத்தவங்க சரியா பண்ணலனா கூட நீங்க முன்னேறிடலாம். ஓகே. நீங்க ரொம்ப சாதாரணமா பண்றீங்க. ஆனா, ஆல்ரெடி நல்லா பண்ணவங்க தொடர்ச்சியா தோல்வியா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க உங்களோட அதிகமா தோத்துட்டாங்கன்னா, நீங்க கொஞ்சம் தான் ஜெயிச்சிருப்பீங்க. ஆனாலும் ம். நீங்க என்ன ஆயிடுவீங்க? நம்பர் 1. நீங்க முன்னேறிடுவீங்க ம். ரேங்க்ல. அப்போ அவங்களுடைய தோல்வியும் உங்களுடைய ரேங்கிங் கூடிய வெற்றிக்கு கை குடுத்திருக்கு. இப்ப நீங்க அந்த மாரி தொடர்ச்சியா உங்க கூட இருக்கிறவங்க தோத்து, தோத்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்க. ஆனா நீங்க பல ஆண்டு காலம் ஃபர்ஸ்ட்டா இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? அப்படியே நீங்க திருப்பி தோக்கக்கூடாது. நீங்க அத நிலைநிறுத்திக்கணும். இல்லையா? அத ஓகே. தக்க வச்சுக்கணும். அப்போ ஒருத்தர் செஸ்ல விளையாட்டுலயா இருக்கட்டும், டென்னிஸ் விளையாட்டுலயா இருக்கட்டும், இல்ல ஒரு டீம் ஃபுட்பால்லயோ, இல்ல கிரிக்கெட் மாரி விளையாட்டுலயோ நம்பர் 1 இருக்கணும் அப்டின்னா, அவங்க கன்சிஸ்டன்ட்டா பல ஆண்டுகள் அத சிறப்பா செயல்படணும் எங்க போனாலும் உலகத்துல. அப்பதான் அது நம்பர் 1ங்கிறது அது தக்க வச்சுக்கிறது கஷ்டம். இப்ப நீங்க தேவையானது கிடைக்கிறதுக்கு உழைக்கிறீங்க. ஓகே. ஆனா அப்படியே நான் விட்டுட்டேன்னா சோம்பேறி ஆயிடுவேன். இப்ப சோம்பேறி ஆனப்ப அந்த தக்க வைக்க முடியலல்ல. ம். திருப்பி நான் வறுமைக்கு தானே போறேன். அப்ப அதனால தான் வாழ்க்கையோட ரகசியமே என்னன்னா, நீ சும்மாவே இருக்கக்கூடாது. தினந்தோறும் நம்ம உழைக்கணும். தினந்தோறும் அது எப்படி அன்றாட தேவைகள் நம்ம குளிக்கிறோம், சாப்பிடுறோம், எழுந்துக்கிறோம், பல் விளக்குறோம். இந்த மாரி உழைப்பு அப்படிங்கிறது என்னைக்குமே மறக்கக்கூடாது. நீ பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, நம்ம கடமைகள் என்னவோ வாழ்க்கையில அத கட்டாயம் பண்ணினா தான் நம்ம உடலுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. அதுதான் முக்கியமானது. நம்ம அத மறந்துக்கிறதுனால தான் பிரச்சனை. 2வது இதுல இன்னொரு ஒரு வாழ்க்கை பாடமும் இருக்கு. என்னன்னா, தங்க கோண அமைப்புல கரெக்ட்டா வந்தா சீரான ஒளி கிடைச்சு, இந்த போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நிகழ்ந்து, ஆமா. இந்த ஒளிச்சேர்க்கை நடந்து, அழகான அந்த தழச்சு வளரும். சரிங்களா? இப்போ இதுல மாற்று அப்ப எல்லா செடிக்கும் இந்த மாரி இருக்கா? அப்படின்னு கேட்டா இல்ல. உண்மை என்னன்னா, நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா, எல்லாமே தங்க கோணத்துல வராது. ஓகே. கொஞ்சம் கூடவோ, குறைவோ வரும். அப்ப அதுக்கு அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த மாரி மாற்று விளைவுகள் வரக்கூடியது சீக்கிரம் பட்டு போயிடுது. இல்லன்னா, அதால பெருசா வளர முடியல. ரொம்ப காலம் இருக்க முடியல. கொஞ்ச காலம் இருக்கும், போயிடும். அப்ப ஓகே. இந்த இயற்கை என்ன உணர்த்துது அப்படின்னா, ம். நீங்க சமமா இருந்து தேவையானத சரியா பகிர்ந்து இருந்தீங்கன்னா, ம். ரொம்ப காலம் நீடிக்கலாம். ம். நீங்க ஒருத்தருக்கு மட்டும் நல்லா இருக்கணும், இன்னொருத்தருக்கு போகணும்னா, அங்க தான் பிரச்சனைகள் வருது. அதுதான் ம். சமூகத்திலயும் நம்ம பார்க்கிறோம். ம். ஒரு குடியினர், இல்ல ஒரு பிரிவினர் ரொம்ப அதிகமா வச்சிருப்பாங்க. ம். இந்த இம்பேலன்ஸ் ஏன் வருது நம்ம சமூகத்துல? அதுதான் இதுவும் சொல்லுது. ஓகே. ஸோ, அதனால நம்ம இயற்கை கிட்ட இருந்து நெறைய கத்துக்கலாம். ஓகே. அந்த பாடத்துல இதுவும் ஒண்ணு. ஓகே. அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஓகே சார். தேங்க் யூ சார்.